பிரபஞ்சத்துடைய ஃபார்முலா தெரியாமல் நிறைய பேர் புலம்பி போகிறீங்க. நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் நம்புறது உண்மையோ பொய்யோ அது விஷயமே இல்லை. நீங்கள் நம்பினா அது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பிரபஞ்சத்துடைய ஒரே ஃபார்முலா. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பையன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதுவும் கண்மூடித்தனமாக ஆசைப்படுறீங்க. ஆனால் மனிதனோட மூளை தான் கம்பேர் பண்ணியே பழகிடுச்சு இல்லையா? ஸோ எனக்கு 32 வயசு, அந்த பையனுக்கு 30 வயசு தான் ஆகுது. ஸோ ஃபேமிலியில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த பையன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு வாய் வார்த்தையின் மூலமாக மட்டும் நம்னா கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா, நான் நம்ப போகிறேன், நம்னா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால நான் நம்பிக்கையோடு இருக்க போகிறேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மூளையில் அது ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுது. பாருங்க, நம்பிக்கை அப்படிங்கிறத உங்களால் கற்பனையில் உருவாக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பை உத்து பார்ப்பீங்க. புரியுதுங்களா? எங்கே அந்த பையன் எனக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லையே. பிகாஸ் எனக்கு 32, அந்த பையனுக்கு ஜஸ்ட் 30 வயசு தானே ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த பையன் எனக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லையே அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு பயத்தை உருவாக்கிட்டே இருக்கும் பொழுது வெளி உலகத்தில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் நம்பிக்கையோடு இருக்கேன், அந்த பையன் எனக்கு கண்டிப்பாக கிடைப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா யூனிவர்ஸோட ஃபார்முலாவே நம்பிக்கை தானே. நம்பிக்கை இருந்துச்சுன்னா யூனிவர்ஸ் நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வாய் வார்த்தைக்கு சொல்கிறவங்க தான் இங்கே முக்கால்வாசி பேர் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தென்படுது அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய ஹஸ்பண்ட் யூகேல டாக்டராக இருக்கார். இப்போ நான் பிஏ எம்ஏ மட்டும்தான் முடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த பர்சனை நான் காதலிக்கிறேன், அந்த பர்சன்லாம் நம்மளை கல்யாணம் பண்ணுவாங்களா என்ன? அவர் யூகேல டாக்டராக இருக்கார், என்னோட தகுதியெல்லாம் என்னங்க, பிஏ எம்ஏ, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன், நானெல்லாம் எங்கெங்க அவருக்கு ஆசைப்பட முடியும், அவரெல்லாம் எனக்கு கிடைக்கிறது பாசிபிளே இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதுங்க. புரியுதுங்களா? நாம் அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்? கற்பனையின் மூலமாக நம்பிக்கையை கிரியேட் பண்ணவே முடியல. புரியுதுங்களா? ஏன்னா வெளி உலகத்தில் பாசிபிலிட்டிஸே இல்லையே. அவர் யூகேல எங்கேயோ ஒரு டாக்டராக இருக்கார், நான் தமிழ்நாட்டில் பிஏ எம்ஏ முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு சும்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மூளை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. உனக்கு அவர் கிடைக்கவே மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர் யூகேல டாக்டராக இருக்கார், அப்போ நான் இங்கேருந்து பிஹெச்டி பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கணும். புரியுதுங்களா? அந்த முடிவை எடுத்து என்னோடய தகுதியை நான் வளர்க்கும் போது நம்ம ஃபேமிலியில் எல்லாருமா சேர்ந்து உங்கள் பையனும் டாக்டரு, என் பொண்ணும் டாக்டரு, ஸோ அதனால் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசவே ஆரம்பிப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம் எதுக்கு? ஃபேமிலியில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்கிட்ட என்னோடய தகுதியும் உயிரதானே இருக்குது, ஸோ அதனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு உங்களால் பேச முடியும். நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிச்சுவேஷனே வளைஞ்சு கொடுக்கும். புரியுதுங்களா? ப்ராக்டிக்கல் லைஃப்பை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தகுதியை வளருங்க. இல்லை, எனக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பை பார்த்து எனக்கு பயமே கிடையாது, கரண்ட் சுச்சுவேஷனில் அது தலைகளாகவே இருந்தாலும் எனக்கு பயமே கிடையாது, கற்பனை உலகத்தில் கற்பனையில் நான் அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விடாப்பிடியான மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. புரியுதுங்களா? அது உண்மையா பொய்யா, இது பொய்யான நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை அப்படிலாம் பிரித்து பார்க்குறதே இல்லை. நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசு நம்பும். உங்கள் ஆள் மனசு நம்பிச்சு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஈர்த்து கொடுக்கும். அது காதலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 2-3 கோடி ரூபா வீடாக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு என்னால் கற்பனையும் பண்ண முடியாது. 2வது விஷயம், வெளி உலக வாழ்க்கையும் என்னால் மேம்படுத்த முடியாது, என் தகுதியை என்னால் வளர்க்கவும் முடியாது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று உங்களுடைய கேப்பபிலிட்டியை நீங்கள் உயர்த்தி ஆகணும், இல்லை அப்படின்னு சொன்னால் கற்பனையில் ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும். எப்படியும் மிராக்கல் நடக்கும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் காத்துட்ருக்கணும். அப்போ தான் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க.
ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும். குரூப் ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் பர்சனலாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சொல்யூஷனை பர்சனல் ஃபோன் கால்லேயே நான் உங்ககிட்ட வந்துட்டு கன்வே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டமான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.